இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இந்த பொண்ணு எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க யாரும் கேட்க ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. போய் பூசாரி சொல்லுவாங்க, அந்த பொண்ணை கேட்பாங்க, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி கேட்க உடனே பிடிச்சிருச்சு வச்சுங்க. அன்னைக்கு அப்பயே கல்யாணம் பிடிச்சிருவாங்க. அப்ப எங்கடா போற இன்னைக்கு கொண்டாடி திருவிழா போறேன் அங்க போய் தான் கொண்டாடிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் அப்படி கேட்டுருக்காங்க. புரியுங்களா? கொண்டாடி திருவிழா பொன்னாங்கண்ணிப்பட்டி என்ற ஊரு திருச்சியில இருந்து முசிறி போற வழியில இருக்கக்கூடிய ஊரு. அந்த ஊர்ல பொன்னாங்கண்ணிப்பட்டி ஊர்ல தான் திருவிழா நடக்குது. பங்குனி மாசம் 2வது வாரம் 3 நாள் நடக்குது திருவிழா. ஆமா, இந்த மாசத்துலதான் நடந்துச்சு. நானும் போவாங்க பார்த்தேன். அதுல உங்க கட்டியாச்சு அதனால போக முடியல. பொண்டாட்டி திருவிழா போய் அங்க பொண்டாட்டி திருவிழா நீங்க கேட்டீங்க பொண்டாட்டி. இப்ப நான் ஏன் கேட்கிறேன், நீங்க பொண்டாட்டி இருங்க. ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிற விஷயம் என்னமா? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு பிடிக்கிற விஷயம் என்ன? பூவும் பிடிக்கும், சரி, இன்னொன்னு பொண்ணு பிடிக்கும். சரி, பாருங்க, நீங்க ஆத்தல் ஆட்டியே உங்க காதல் வந்து அதுவா ஆடிக்கு பாத்து ஆடுதான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணையே ஆட்டி ஆட்டியே அப்ப அந்த பொண்ணு ஆட்டி வைக்க முடியும். ஆட்டி ஒரு பொண்ணு ஆட்டி அதனால சொல்லுங்க புரியுங்களா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஆடப்பாடு ஆடப்பாடு தக்காளி தக்காளி வச்சு எந்த திருவிழா நடத்துறாரு சொல்லுமா? நீங்க ஏற்கனவே பொண்டாட்டி திருவிழா தக்காளி பார்த்து அம்ச திருவிழா நடத்திட்டீங்க. அன்னைக்கு எங்க வண்டியை கேள்வி கேட்டோம்னா அங்க 4 பேர் கத்துறீங்க. நீங்க என்ன எல்லாரும் இறங்குற வாதி பிரதிவாதி அப்படி என்னது வாதி பிரதிவாதி என்ன என்ன பண்றாங்க சொல்லுங்க. தக்காளி திருவிழா என்ன நடத்துறாங்க? பொண்டாட்டி திருவிழா கேட்டா நீங்க தக்காளி திருவிழா இருக்கீங்களா? அப்படியா? சரி. இப்ப இந்த முத்துமாரியோட அம்மனோட அவதாரம் நிறைய இருக்கு. மீனாட்சியே பார்வதியோட அவதாரம் தான், முத்துமாரியோ வந்து பார்வதியோட அவதாரம் தான், கருமாரியே பார்வதியோட அவதாரம் தான், காளியோ வந்து பார்வதியோட அவதாரம் தான். எல்லா முத்துமாரி அம்மனோட கதை எல்லாருக்கும் தெரியும். மீனாட்சியோட கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மாவோட பரமேஸ்வரி ஒரு அம்மன் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆதிபராசக்தி தான். ஆனா அங்காள பரமேஸ்வரி எப்படி வந்தாங்க? அந்த அம்மாவுக்கு அங்காள பரமேஸ்வரி பேரு தக்காளிக்கு எங்க திருவிழா எடுத்தாங்க நான் சொல்றேன். எங்க நடத்தாங்க? காரைக்குடியில இருக்க மீனாட்சி குளத்தோட லலிதா முத்துமாரி அம்மன் ஆலயத்துலதான் இன்று வரைக்குமே தக்காளியால அபிஷேகம் பண்றாங்க. ஏன் செய்யறாங்க? என்ன சொல்லுவோம், விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. கீழே இருக்கிற உங்களை விட உயர்வான இடத்துல வச்சு பார்ப்பேன். இருக்கிறதே இல்லாம பண்ணிட்டு போகாம தான் சரி. ஆமா, நீங்க உயர்வான கேள்வி கேட்டு எங்க நிப்பாட்ட வைக்கிற அது இந்த ஜென்மத்துல நடக்காது. வாங்க பாப்போம். இன்னும் 100 மேல இந்த மேலைக்கு நான் வந்தாரு நீங்க என்ன நிப்பாட்ட முடியாது கேள்வி கேட்டு. ஆனா நிச்சயமா நான் நிப்பாட்ட கேள்வி இதை மீனாட்சி புள்ளியார் பாப்பாங்க. அவன் காரைக்குடியில இருந்து மீனாட்சி புரத்தோட லலிதா முத்துமாரி அம்மன் ஆலயத்துல இன்று வரைக்குமே தக்காளினால அபிஷேகம் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கு காணிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அம்மா எப்படி வந்தாங்க அப்படின்னா, சமயபுரத்துல இருந்து காரைக்குடிக்கு 8 வயது லலிதா என்ற சிறுமி நடந்தே வர. அந்த நடந்தே வர அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தைக்கு ஆதரவு யாரும் கிடையாது கூட, நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரைக்குடியில இருக்க மக்கள் எல்லாருமே அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாங்க, எடுத்து வளர்க்குறாங்க. அப்ப இந்த குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசும்போது இந்த குழந்தை சொல்ற எல்லாமே நடக்குது உண்மையாவே. அப்படின்னும் போது அங்க இருக்க எல்லாருமே குறிய ஆரம்பிச்சுறாங்க. குறிய ஆரம்பிச்சா என்ன ஆகுது அப்படின்னா, சாமியை நம்புற கூட்டம் ஒண்ணு இருக்கு, சாமியை நம்பாத கூட்டம் ஒண்ணு இருக்கு. நான் தான் சாமின்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் தெரியும். அப்ப அந்த சாமியை நம்பாத கூட்டத்தை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏமா இந்த பிள்ளைதான் சாமின்னு சொல்றீங்க, இந்த குழந்தைகிட்ட போய் குறி கேட்கிறீங்க, அதுக்கு போட்டு அம்மையிலே சரி பண்ண முடியலையே, இதை போய் சாமிக்கு நீங்களா சொல்றீங்களே, ஏன் சமயபுரத்துல இருந்தே வரும்போது எப்படி வந்தாரா, அம்மை போட்டதோட வந்தாரா, அதுக்குதான் அவர் கேட்கிறாரு. அதுக்கு போட்டு அம்மையிலே சரி பண்ண முடியலையே, அதை போய் சாமிக்கு நீங்களா சொல்லி குறி கேட்டுருக்கீங்களேன்னு சொல்ல. அதுக்கு அந்த லலிதா என்று 8 வயது சிறுமி கூப்பிட்டு சொல்றாப்பா, நீ என்ன நம்புறது நம்பாத 2ஆம் பட்சம், நான் ஒண்ணு சொல்றேன் அதை செய்யறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க. என்ன செய்யணும்னு சொல்லணும்னு சொல்றாரு.
அந்த கிணத்துக்கு கீழே ஒரு தக்காளி செடி இருக்கு. அந்த ஒரு தக்காளி பழம் இருக்கு, எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பான்னு சொல்றேன். அதுக்கு அவன் சொல்றான், டேய் நின்று இருக்கேடா, உன்னை எப்பனாலும் அசிங்கப்படுறாங்க. அதே மட்டும் சொன்னேன். அதே தாங்க சொல்றேன். யார பேசுற வழக்கம் நல்லா இருக்காது. அவன் சொல்றாரு, உன்னை எப்படா அசிங்கப்படுறா நானே சுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு நீயே அவனை மாட்டிக்கிட்டியா? பண்ணுமா சரிவா, நானே சொல்றேன். அவர் கேட்கிறாரு, உன்னை எப்படா அசிங்கப்படுறான்னு இருக்க, நீ போய் தக்காளி இருக்கா வெங்காயம் இருக்கான பார்க்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, அந்த 8 வயசு குழந்தை நடிகாட்டுற குழந்தை சொல்லுது, எனக்காக போய் ஒரு தடவை பார்த்துட்டு வா உன் வீட்டுக்கு பின்னாடின்னு சொல்ல. அப்ப அவன் போறான். அவன் வீட்டுக்கு பின்னாடி போறான். அந்த கிணத்துக்கு கீழே ஒரு தக்காளி செடி இருக்கு, ஒரு தக்காளி பழமும் இருக்கு. எடுத்து வந்து இந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அழுகிற, அம்மா உன்னையா நான் நம்பாம சோதிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுகிறேன். என்னைக்கு தக்காளினால தன்னை நிரூபிச்சாரோ அதனாலதான் அந்த அம்மாவுக்கு இது வரைக்கும் தக்காளினால அபிஷேகம். எப்ப சொன்னது இது? 13ஆம் நூற்றாண்டுலையா 12ஆம் நூற்றாண்டுலயே நடந்த கதை கிடையாது. 1957ஆம் ஆண்டு நடந்த உண்மையான ஒரு விஷயம். லலிதா என்ற 8 வயது சிறுமி மீனாட்சிபுரத்துக்கு வந்து அந்த ஆண்டு முக்கிய அடைந்தது என்பது உண்மை. தக்காளினால தன்னை நிரூபிச்சு அங்கேயே முக்கிய அடைஞ்சான். அங்கேயே முக்கிய அடைஞ்ச அந்த குழந்தைக்கு ஆலயம் எழுப்புறாங்க. என்ன ஆலயம்? லலிதா தான் அந்த குழந்தையோட பேரு. லலிதா அம்மன் சொல்லி ஆலயம் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன் லலிதா முத்துமாரின்னு சொல்லி பேரு அப்படின்னா, சமயபுரத்துல இருந்து காரைக்குடிக்கு வரும்போதே முத்து முத்தாக அம்மை பொண்ணுதோட வந்தாங்க. அதனாலதான் லலிதா முத்துமாரி அம்மன் சொல்லி பேரு. அப்ப தக்காளினால தன்னை நிரூபிச்சனால அந்த அம்மாவுக்கு தக்காளினால இன்னைக்கு வரைக்கும் அபிஷேகம் பண்றவங்க காணிக்கிறாங்க. இதான் நீங்க கேட்ட கேள்வி தப்பா தான் பேசுங்க. கேட்ட நல்லவரான ஒரு பதில சொல்லிட்டீங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. வந்து எதுக்கு நாரதர் பேசுறோம்? கூட போய் உட்கார வேப்ப வச்சு. ஆனா நான் எப்படியா வர பாத்துக்கமா, இப்படி ஒரு சபையில எந்த பொண்ணு பேசல. நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. பெரும்பாலும் ஒரு பதில் சொல்ல நடைமுறையான காலங்கள் நடந்தது. இன்னைக்கு பொதுவாக அம்மன் அப்படின்னா முத்துமாரியம்மன் அப்படின்னா இன்னைக்கு காரியம்மன் அப்படின்னா ஆதிவராசக்தி பூலோகத்துல பல விதமான அவதாரம் எடுத்து திருநாமத்தோட இந்த பூலோகத்துல உண்டு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு முத்துமாரியம்மன் தக்காளியை வைத்து வணங்குறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக வந்தது. பெண்ணாலவே இன்னைக்கு வந்ததுக்கு சாதாரண பெண்ணா பிறந்தவர்கள் சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் தெய்வமாக இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா மேலூர்ல சிங்கம்மா கோயிலுங்கிறாங்க. அது சாதாரண பெண்ணாக இருந்தவெல்லாம் அன்னைக்கு அவர் தெய்வம் மருந்து ஆலயம் வந்துருக்காங்க. அதே மாதிரி சீலக்காரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த சீலக்காரி அம்மன் சொல்லக்கூடியதும் சாதாரண பெண்ணாக இருந்தவர் தெய்வமாக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி நீங்க கேட்டது என்ன அப்படின்னா, அங்காள பரமேஸ்வரி என் பேர் வந்துச்சு. இந்த அங்காள அம்மா பரமேஸ்வரி எதுக்காக இந்த போல அவதாரம் எடுத்தார் அப்படின்னா காரணம் உண்டு. ஏன்னா ஆதியிலே சிவபெருமானுக்கும் 5 சிரசுகள் உண்டு. எங்க அப்பா பிரம்மாவுக்கு 5 சிரசுகள் உண்டு. இவருக்கு 5 தலை, அவருக்கு 5 தலை. இந்த 5 தலை இருக்கும் பொழுது பிரம்மாவுக்கு கொஞ்சம் ஆர்வம். சிவபெருமானுக்கு மட்டும் 5 தலையா? எனக்கு 5 தலை. கேள்வியை கேட்டு உள்ள போனா யாருக்கு நான் பதில் சொல்லுவேன்? வெளியில வாங்க போல. எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல பாட்டு பேசணும் அப்படின்னா பொங்கல் இருந்தாலே வரணும், இல்லைன்னா அது எதுவும் வராது. காரணம் என்னன்னா தனிப்பட்ட முறையில் வாழ்றது ஒரு வாக்குவாக வாழ்றதுன்னா இருந்தாலும் நல்லா இருக்கேன். அப்ப என்ன பிரம்மாவுக்கு ஆணவம், சிவன் மட்டும் 5 தலை, எனக்கு 5 தலை இருக்கின்றது அப்படின்னு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிரம்மா ஒரு நாள் ஆதிவராசக்திக்கு முன்னாடி போய் நின்ற பொழுது ஆதிவராசக்தி என்ன நினைக்கிறா, 5 தலையோடு இருக்கிற இவரு நமக்கு புருஷனோ அப்படின்னு மனசுல நினைச்சிட்டா. யாரு சொல்லுங்க? இந்த ஆதிவராசக்தி நம்ம புருஷனா இருக்குமோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டா. அப்படிப்பட்ட நினைப்பை கொண்ட உடனே பார்த்தான். பார்த்தோன்னா ஆகா இவர் பிரம்மாவே, நமக்கு ஒரு முறைக்கு என்ன முறை வேணும் விஷயம் இருக்கின்றது, மகன் முறை நிறுவனமாக இருக்கின்றது. ஆனா பிரம்மா வந்து இந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போ பிரம்மா உனக்கு 5 தலை இருக்கிற ஆணவமா அப்படி பார்த்த உடனே சிவபெருமான் பார்த்தாரு. என்னுடைய மனைவி இடத்துல போய் நீ நின்று என் மனைவி மனம் மாறுவதற்கு காரணம் இருந்தனால இதுக்கு ஆணவத்தான் உனக்கு காரணம். இந்த ஆணவத்துக்கு காரணம் எனக்கு போல உனக்கு இருக்கு 5 தலை. அதனால ஒரு தலையை கிள்ளி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு தலையை கிள்ளி எடுக்கிறார். கிள்ளி எடுக்கப்பட்ட அந்த தலை சிவபெருமானுடைய கட்டவரல கபாலமாக கவிக்கிச்சு. விடமாட்டீங்க. விடாம இருக்கிறால என்ன பண்றாரு, இவர் இங்க தான் போறாரு, அங்க வந்து தலை வரும். இவர் சாப்பிடணும் வைப்பாரு.
என்ன நீ ஓட்டியாமா சாப்பிடணும்னு வைப்பாரு. என்ன சாப்பாடு வச்சாலும் பிரம்மனுடைய கபாலமா இருக்கக்கூடிய அந்த தலை சாப்பிடணும். அப்ப கூடவே இந்த ஆதி பராசக்தி பின்னாடியே போறாங்க. யார்? சிவ முன்னாடியே. இந்த கபாலமாகப்பட்டது விடமாட்டிக்குது. சிவபெருமான தலையை கையை விட்டு விடமாட்டிக்குது. இதை எப்படா விட வைக்கிறது அப்படின்னு பார்த்து நல்லா சமையல், நல்லா சமைப்பா. வீட்டுல பார்த்தாலே தெரியும், நல்லா சமைப்பா. அப்படி சமைச்சது என்னன்றா விதவிதமா சிவபெருமானுக்கு படைக்கின்ற பொழுது ரொம்ப ஆர்வமா அந்த கபாலத்தை சாப்பிடுது. சிவபெருமான் சாப்பிட முடியல. நம்ம முன்னாடி சமைக்கிறது நம்ம சாப்பிட முடியலையே, இந்த கபாலம் கையை கட்டிக்கிட்டு இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சால இந்த கபாலத்தை சிவபெருமான் வெள்ள விட்டு போக தோணுன்னு சொல்லி என்ன பண்றா, சமைச்ச சாப்பாட்டை அங்கேக்கு அங்கே செதற விட்டாங்க. சாதாரண விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சமைக்கிறது நல்லா ருசியா இருக்குமே அப்படி நினைச்சு எங்க சந்திரன் போய் சாப்பிட சிவபெருமான் விரல விட்டுட்டு இந்த கபாலம் அங்கக்கு எங்க போய் சாப்பிட அந்த நேரம் பார்த்துதான் ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரர் அவதாரம் எடுத்து தன்னுடைய பாதத்தால் அந்த ஆணவ கொண்ட கபாலம் என்று சொல்ற தலையை மிதித்து மண்ணுக்கு ஆக்கி அங்காள பரமேஸ்வரர் அவதாரம் எடுத்து உலக மக்களுக்கு காட்சி அளித்தார். அப்ப பெருமாளுடைய தலையை உன்னை ஆராய்ச்சி என்று சொல்ற மூலத்தில் கொண்டு போய் சிவபெருமான விடுவிக்கிறதுக்காக அங்காள பரமேஸ்வரியாக ஆத்தா முத்துமாரி அவதாரம் எடுத்தா. நீங்க காட்டுறீங்க வழக்க உங்களுக்கு புருஷ பார்த்திருக்கேன். என்ன அதே பொழப்பானா? அப்படி கிடையாது. யாரு யாரு கேட்க மாட்டாங்க. முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறேன்னு இந்த நேரம் வந்துருச்சுன்னா இப்படி இருக்கு ஒரு மாற்றமா இருக்கு. பெண்களுக்குள்ள பருவங்கள் 7 பெருமை வங்கை மருமை அறிவை தெளிவை பேர் சொல்லி 7 வருவான். உங்க அப்பாவுக்கு இல்லாத விஷயம் எனக்கு என்ன இருக்கு? உங்க அப்பா கூட எந்த நேரத்துல எதை செய்யணும்னு தெரியல. உங்களுக்கு இல்ல. நீ என்ன நேரத்துல அப்பான்ட்ட எங்க அப்பா மாதிரி நீ சொல்லி விட்டு நீ எனக்கு பிள்ளை மாதிரி அஷ்டமா சொத்துக்களை கட்டிருந்தீங்க பாருங்க. உனக்கு உண்மையிலே நான் ஒரு சித்தப்பேன். உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்கீங்க. நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு ஒரு ஆளு சரியா இருக்கணும். அப்பதான் மாப்பிள்ளை சரியான ஆளா இருக்கும். பார்த்துட்டு வந்தாலே இப்படி மாப்பிள்ளை எந்த லட்சணத்துல இருப்பாரு. இன்னைக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளை. இன்னைக்குதான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முறையா பார்க்க போறேன். அந்த மாப்பிள்ளைய ஒரு கை பார்ப்பேன். இந்த ஊருக்கு சொல்ற மாப்பிள்ளை பார்த்து இந்த மாப்பிள்ளை எப்படி சொல்லிட்டீங்களா? இந்த ஊருக்கு சொல்றாரு, இந்த ஊருக்கு சொல்றாங்க. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை இருக்கு? யார் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிச்சிருந்தா கட்டிக்க மாட்டேன். பிடிக்கலாட்டி பிடிக்க வைப்பினான். அருமை பெருமைகளை எடுத்து சொல்லி சொல்லுங்க. கட்டப்படி கட்ட போறேன், கட்டி முன்னா வைக்க போறேன். யாருக்கு? நான் கட்ட போறேன், நான் கட்ட போறேன். மண்ட உடம்புக்கு போறீங்க. நான் கட்ட போறேன்ல. என்ன எழுச்சி இப்படிதான் பண்றீங்க? என்னமா ஏமா அப்படி நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நான் கட்ட போறேன் என்ன அர்த்தம்? கண்டிப்பா நான் தான் கட்டுவேன். என்ன கட்ட முடிக்கிறமா? நீங்க பெண்ணு மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நல்ல பூமாலை கட்டணி. ஆனா நீங்க நல்ல கிராமத்துல நல்ல மாலை கட்டி வச்சிருக்காங்க. ஆமா, உண்மையிலே ஒரு சில ஊர்ல பூமாலை கட்ட மாட்டாங்க. நம்ம ஊர்ல ராஜபாட்டு போடுற மாலை நானும் ஒரு அற்புதமான மாலை கட்டினாங்க. அப்படி பூமாலை உனக்கு நான் உண்மையிலே மாலை கட்டினேன். பாண்டியில வந்து பாருங்க, மதுரையில இளையராஜா பூக்கடையில அங்க இருப்பேன் சமயத்துல. உனக்கு வேணும்னு மாலை கட்டேன். அப்படி பூமாலை கட்டி நான் பார்த்து வந்த மாப்பிள்ளையோட உனக்கு கட்ட மாதிரி கட்டி நான் பக்க போறேன். ஆர்வமா மாப்பிள்ளை கட்ட Come on.
தேவையில்லாத படைய பணம் ஆடி வருது தேவையில்லாம இருக்கக்கூடாது. நிச்சயமா. கெட்ட கோபம் வந்துடும் எனக்கு. மச்சான், நான் ஏற்கனவே மச்சான், பழைய கொஞ்சம் விலகி இரு. எடுவட்ட பழைய யார் அந்த பழையப்பா? எடுவட்டம்டா. யாருங்க பழையப்பா? யாரும்மா புரியல சொல்லி கொடுத்தா? அவனே பேசுறேன். யாரும் உனக்கு புரியல சொல்லி கொடுத்தா? எடுவட்டம். யாருங்க பழையப்பா? உன் புருஷனே பாக்குறீங்க. அப்படியா? இங்க பாருங்க. நீ வரைக்குமா? இங்க பாருங்க. ரொம்ப தேவையில்லாம. மச்சான் முதல்ல வாசிக்கிறவரே. அது என்ன நீங்க ஏன் பண்ண முடியுமா? அங்க வேலை வந்துட்டீங்களா? அது ஒண்ணு இருக்காது. இங்க பாட்டு இருக்கு. ரொம்ப தேவையில்லாம. நிறையப்ப என்று சொன்னா பக்கம் வந்து நிக்கிறப்பா. அவனுக்கு வர கொண்ட சுப்பிரமணியனப்பா. அவனுக்கு வர கொண்ட சுப்பிரமணியனப்பா. அப்பனுக்கு வர கொண்ட சுப்பிரமணியனப்பா. அந்த மாதிரி நேரத்தில் கிட்ட வந்து நிக்க. அந்த மாதிரி கட்டி வந்த பக்கம் போய் அந்த வண்டி வேலைக்கு ததானவா. மனதே இப்ப தாரமா. வீணா வீணா. முன்னாடி பிடிச்சல. வீணா வீணா. வீணா வீணா சாமி. இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாதி எனக்கு பிடிக்கல. வீணா வீணா சாமி. இந்த மாப்பிள்ளை சிவனோட மயனாதி எனக்கு நீங்க வேணும்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாரு? என்னைக்கு இந்த சட கூட்டத்துல போய் உள்ள போகுது தெரியல. ஐயோ பகல் இந்த அவசையை விடுத்து உடைய தொழிலுக்கு இருப்பாசல் கொடுத்து கொஞ்சம் முக்கியமா ஒரு பட்டை போடுறாங்க. நீங்க சரியான பட்டம், பொருத்தமான பட்டம், பெருசா பிரேம் எடுத்து வீட்டுல மாட்டிக்கிறீங்க. கூட்டி கொண்டு போது ஆனா ஒரு விஷயம் எச்சரிக்கையா இருந்தாலும் தப்பு. கூட்டி கொடுப்பது பாடல் கூட தெரியுமா? ஆனா ஒரு நடிப்பு நடிச்ச வச்சியா இப்படி மண்ணவாரி தூக்குற ரெண்டாவது நம்ம பாத்துட்டு இருக்கு. அந்த நீ சரியில்லை. அந்த வேலை உனக்கு தெரியாது. நீ பண்ண வேலை என்ன தெரியுமா? தெளிவாய் வந்துருச்சு. ஒரு பொம்பளை போல ஒடிஞ்சிருச்சுன்னா என்ன வேலை பாக்கு? வீட்டு வாசல சாணி கிடைக்கும். அந்த நிலைக்கு வந்துருச்சு. யாரை பார்த்து கூட்டி விடுறீங்க? அறிவாக்கு அறிவை கூட்டி, புத்தியாருக்கு புத்தியை கூட்டி, ஞானப்படாத ஞானத்தை கூட்டி, பெண்ணுக்கு பெருமை கொடுத்து நம்மளை பார்த்து கூட்டி விடுவாங்க. இன்று சூரியன் அஸ்தமனமாவதில் உனக்கு அந்த முகப்பரமான திருமணத்தை பிடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என்னுடைய நான் அல்ல, நான் அணிவர்களை பிரம முடிச்சுள்ள இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன கூட்டி விடுவது கேட்டியா? ஓ மகனே முடிவரே நத்தில் சென்றுவா மகனே சென்றுவா. இந்த சடையவ சொந்த முடி மாதிரி போட்டு அள்ளி எரிஞ்சு சொந்த முடியல. நான் தப்பிச்சுட்டேன். போய் சேர்த்துட்டாருங்க. போய் கோபமா போயிட்டாரு. நார்மல்னு சொல்றேன். நார்மல் மகிழ்ச்சி பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க. கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டுக்கன்னா காரணம் இல்லாம இல்லை. இவருக்கெல்லாம் பொறுமையா பேசணும்னு வச்சுக்கோங்க. பொறுமையா கல்யாணம் பண்ணி வைப்போம் வள்ளிக்கு முருகருக்குன்றாரு. இப்படி எல்லாம் 4 கேள்வி கேட்டா நறுக்கு கோபமா போய் முருகத்தை சொல்லுவாரு. அப்பதான் சாமி சீக்கிரம் பண்ணி அட்கொண்டு போவாங்க. அப்படி வந்து சத்தியம் பண்ணிட்டு நார்மல் வெளியே வருவாரா? அது அசதி
சரி அதனால சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகன், கந்தனுக்கு